அரசியல் வரலாற்றிலே தான் சந்திச்ச முதல் தேர்தலிலேயே என்டிஆருக்கு அடுத்து அதிக ஓட் பெர்சன்டேஜ் வாங்கி வெற்றி பெற்றிருக்காரு. அதுவும் கட்சி ஆரம்பிச்ச வெறும் 2 வருஷத்துல. என்னதான் விஜயோட ஸ்டார்டம், விஜயோட ஃபேஸ் வேல்யூன்னு சொன்னாலுமே அதை வச்சு மட்டுமே ஜெயிச்சிட்டாருன்னா கிடையாது. டிவிகே ஜெயிக்க முக்கிய காரணம் ஸ்ட்ராட்டஜி. கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து எலெக்ஷன் முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு காயும் தெளிவா நகர்த்திருக்காங்க. அதுல முக்கியமான 6 ஸ்ட்ராட்டஜிஸை பார்ப்போம். 1. பொசிஷனிங். கட்சி ஆரம்பிக்கிறப்பவே தன்னோட அரசியல் எதிரியாரு, கொள்கை எதிரியாரு, தான் யாரை எதிர்த்து அரசியல் வந்திருக்கேன் அப்படிங்கறத கிளியர் கட்டா சொன்னாரு. அதுவும் முக்கியமா ஒரு சில கட்சிகள் விமர்சனம் பண்ணப்பவும் அதை எதுவுமே கண்டுக்காம 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே, ஒன்னு டிவிகே ஒன்னு டிஎம்கே அப்படிங்கிற நரேட்டிவை மக்கள் மனசுல செட் பண்ணாரு. 2. ஸ்டார்டம் மேனேஜ்மெண்ட். வருஷம் ஒரு படத்துல ஒரு தடவை பாக்குற விஜய வாரம் பார்த்தா யாருக்கா இருந்தாலும் சலிச்சிடும். எல்லாரும் சொன்ன மாதிரி விஜய் நிறைய பேசியிருந்தாலோ, விஜய் நிறைய கேம்பெயினிங் பண்ணியிருந்தாலோ அதுவே மக்களுக்கு சலிச்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலே அவர் எல்லா மீட்டிங்லையும் தன்னோட ஸ்பீச்சை 30 to 40 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிருப்பாரு. எங்க தேவையோ அங்க பேசினாரு, எப்ப தேவையோ அப்ப பேசினாரு. 3. டார்கெட் ஆடியன்ஸ். அவரோட ஆடியன்ஸ் யாருன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டாரு. ஜென்சி கிட்ஸ், சில்ட்ரன், ஃபேமிலி, உமன் இவங்களை மட்டுமே டார்கெட் பண்ணி யார் யாருக்கு எப்படி பேசினா ரீச் ஆகுங்கிறத தெரிஞ்சு ஒவ்வொரு மீட்டிங்லையும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி டைலாக்ஸ் சூஸ் பண்ணி பேசியிருப்பாரு. இது பயங்கரமா ஒர்க் அவுட் ஆச்சு. 4. ஒன் மேன் ஷோ. அவருக்கு நல்லா தெரியும் அவர் நிறுத்த போற வேட்பாளர்கள் மக்கள் மத்தியில கொஞ்சம் கூட பரிச்சயமே ஆகாத வேட்பாளர்கள். அதனால 234 தொகுதியிலும் உங்க விஜய் தான் வேட்பாளர்னு சொன்னது எல்லாமே மாஸ்டர் ஸ்ட்ரோக். 5. எமோஷனல் கனெக்ட். எல்லா இடத்துலயும் உங்க விஜய், உங்க புள்ள, உங்க அண்ணன், உங்க தம்பி, உங்க மகன்னு சொல்லி எல்லாரு கூட எமோஷனலா கனெக்ட் ஆனாரு. விஜய் ஜெயிச்சா என் புள்ள ஜெயிச்ச மாதிரி, எங்க அண்ணன் ஜெயிச்ச மாதிரின்னு எல்லாரும் அவர் கூட எமோஷனலா கனெக்ட் ஆனாங்க. 6. செலக்டிவ் ரெஸ்பான்ஸ். ஒரு லீடருக்கு எங்க ரியாக்ட் பண்ணணும், எங்க ரியாக்ட் பண்ண கூடாதுன்னு தெரிஞ்சிருக்கணும். டிஎம்கேக்கு ஈக்குவலா தன்னை பொசிஷன் பண்ணதுக்கு அப்புறம் தனக்கு கீழேன்னு அவர் நினைச்ச கட்சிகளுக்கு எதுக்குமே அவர் ரியாக்ட் பண்ணல. கரூர் ஸ்டாம்பீடுக்கு ரியாக்ட் பண்ணிருப்பாரு, பர்சனல் அலிகேஷனுக்கு ரியாக்ட் பண்ணல. இந்த 6 ஸ்ட்ராட்டஜிஸ்ல இந்த ஸ்ட்ராட்டஜி டிவிக்கு ஆட்சி அமைக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அப்படி பிஜே ஃபிளிக்ஸ் ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க.